திருச்சியில் இருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக முதலமைச்சர் விஜய் பயணம் மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழக முதலமைச்சர் விஜய் தற்பொழுது கரூருக்கு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். திருச்சி டோல்கேட் பகுதியை கடந்து நம்பர் 1 டோல்கேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை கடந்து கரூர் புறவழிச்சாலையை நோக்கி தற்போது முதலமைச்சருடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே அவர் கரூர் சென்றடைய இருக்கின்றார். முழுவதுமாக அந்த பகுதி, அதாவது திருச்சியிலிருந்து கரூர் வரை இருக்கக்கூடிய சாலை காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் என்று பல நகரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதியில் எல்லாம் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பு வழங்குவதற்காக காத்திருக்கின்றார்கள். மலர் கொத்துகளோடு முதலமைச்சரை வரவேற்க ஏராளமான பொதுமக்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக கரூர் நகரத்தினுடைய மக்கள் ஒரு உற்சாகத்தோடு முதலமைச்சருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு கரூரிலே முதலமைச்சர் பேசுவதை பார்க்க வந்திருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய மக்கள் சொல்லும் பொழுது, இன்றைக்கு காவல்துறை இவ்வளவு பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றது. இந்த பாதுகாப்பை கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி வழங்கியிருந்தால் 41 உயிர்கள் அல்ல, ஒரு உயிர் கூட பறிபோய் இருக்காது என்பதை கரூர் நகரத்தினுடைய மக்கள் தங்களுடைய கருத்தாக கூறி வருவதை பார்க்க முடிகின்றது. அந்த அளவு காவல்துறையினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலும் வரக்கூடிய மக்களுக்கு, அதாவது இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காகவோ முதலமைச்சரை பார்ப்பதற்காக வரக்கூடியவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. கடந்த முறையெல்லாம் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது சுங்கச்சாவடி பகுதியில் மட்டும்தான் மக்கள் நிற்க முடிந்தது. சுங்கச்சாவடியில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிற்க அனுமதிக்கப்பட்டதால் கூட்டம் கூட்டமாக குவிந்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.